श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஷீரடி சாயி சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் தொடர்ந்து 581வது நாமம் பராகதையே நமக. முக்தி நிலைக்கு வழிவகுப்பவருக்கு நமஸ்காரம். மனித ஜென்மம் எடுத்தவர்கள் அடைய வேண்டிய உயர்ந்த இலக்கானவர் என்றும் பொருள் கூறலாம். இயேசு கூறினார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று. புனித விவிலியம் யோவான் 14:6. 582வது நாமம் பாபதாப ஔக சம்ஹாரினே நமக. மாபெரும் சமுத்திர அளவிலான பாவங்களையும் இன்னல்களையும் ஒழிப்பவருக்கு நமஸ்காரம். 583வது நாமம் பாமர வியாஜ பண்டிதாய நமக. பாமரனைப் போல பொய்க்கோலம் பூண்ட பண்டிதருக்கு நமஸ்காரம். சித்தபுருஷர்கள் பாமரனைப் போலவும் அதற்கும் கீழே போய் பைத்தியம் போலவும் பிச்சைக்காரன் போலவும் தோற்றமளிப்பர். எத்தனையோ பிச்சைக்காரர்களும் பைத்தியக்காரர்களும் நடமாடும் இவ்வுலகில் சித்தர்களை இனம் கண்டுகொள்வது கடினம். கண்களிலிருந்து வீசும் ஒளியாலும் அவர்களுடைய முன்னிலையில் நம்மை கவ்விக்கொள்ளும் அசாதாரணமான சாந்தியாலுமே சித்தர்களை இனம் பிரிக்க இயலும். 584வது நாமம் பாபா தாசம் சமாக்கிருஷ்ய புண்ணியமார்க்கே பிரவர்த்தகாய நமக. தாஸ்கனுவை பாவ மார்க்கத்திலிருந்து இழுத்து மீட்டு புண்ணிய மார்க்கத்தில் ஈடுபடுத்தியவருக்கு நமஸ்காரம். 585வது நாமம் பிபீலிகாமுக அன்னதாய நமக. எறும்பு ரூபத்தில் உணவுண்டவருக்கு நமஸ்காரம். நைவேத்தியத்தை எறும்புகளாக வந்து உண்டதால் இந்த நாமம் உருவாயிற்று. ஒரு சமயம் நானா சந்தோர்கர், நான் நிவேதனம் செய்த பலகாரத்தை நீங்கள் எடுத்து உண்ணவே இல்லையே என்று முறையிட்ட போது பலகாரத்தை உற்சாகமாக தின்று கொண்டிருந்த எறும்புகளை காண்பித்து, இவையெல்லாம் யார் என்று எண்ணம் என்று கேள்வி கேட்டு தாம் எல்லா உயிர்களிலும் உறைபவர் என்னும் உண்மையை தெளிய வைத்தார் பாபா. அவ்வாறே நாய் ரூபத்தில் சென்று பிச்சை ஏற்ற காதையும் உண்டு. மற்றொரு சமயத்தில் நாய் உருவத்தில் சென்றபோது எரியும் கொல்லிக்கட்டையால் அடிபட்ட வரலாறும் உண்டு. 586வது நாமம் பிசாசேஷு அபி அவஸ்திதாய நமக. பிசாசுகள் போன்ற கெட்ட ஆவிகளிலும் உறைபவருக்கு நமஸ்காரம். 587வது நாமம் புத்திர காம இஷ்டியாக தேகே ருதே சந்தான வர்தனாய நமக. புத்திர காமேஷ்டி யாகம் செய்யாமலேயே பிள்ளைப்பேறு இல்லாதவர்களுக்கு பிள்ளைப்பேறு செழிக்க செய்தவருக்கு நமஸ்காரம். ஆண் சந்ததி வேண்டி செய்யப்படும் யாகத்திற்கு புத்திர காமேஷ்டி யாகம் என்று பெயர். ஸ்ரீராமரும் 3 தம்பிகளும் புத்திர காமேஷ்டி யாகத்தின் பயனாக பிறந்தவர்கள். 588வது நாமம் புனர் உஜ்ஜீவித பிரேதாய நமக. பிரேதத்திற்கு உயிர் ஊட்டியவருக்கு நமஸ்காரம். இது மிக சிக்கலான விஷயம். பிணத்திற்கு உயிரூட்டக்கூடிய சக்தி பெற்ற அவதார புருஷர்கள் கூட மரணத்தில் தலையிடுவதில்லை. மரண விபத்தை தமது அருளால் விளக்குவது வேறு விஷயம். இயற்கை அன்னை மிக அழகாகவே சமையல் செய்து கொண்டிருக்கிறாள். அவளது சமையலறையில் நான் சும்மா தலையிட விரும்பவில்லை, அது அவசியமும் இல்லை என்பது ஓர் அவதார புருஷனின் கூற்று. இதுதான் எல்லா அவதார புருஷர்களும் தமக்குத்தாமே விதித்து கொண்ட வரம்பு. இது இப்படி இருப்பினும் ஒரு சில அவதார புருஷர்கள் தங்களது வாழ்நாளில் இவ்வரம்பை ஓரிரு முறை தாண்டியிருக்கிறார்கள். அவற்றை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து செத்துப்போன லாசரஸ் திரும்ப கொண்டு வருகிறார். அப்பர் சுவாமிகள் பாம்பு தீண்டி செத்த அப்பூதி அடிகளின் மகனை உயிர்ப்பிக்கிறார். சம்பந்தமூர்த்தி நாயனார் திருமருகளில் வாழ்ந்த வாணிப வாலனுக்கு அருள் புரிகிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் திருப்புக்கொள்ளியூரில் முதலில் விழுங்கிவிட்ட ஒரு பிள்ளையை மீட்டெடுக்கிறார். அவ்வாறு உயிரூட்டப்பட்டவர்கள் பல ஆண்டுகளுக்கு பின் மரணத்தை சந்தித்தார்கள்.
இவரில் எவரும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை என்பது தெளிவு. பிணத்திற்கு உயிரூட்டிய அற்புத செயல்கள் அனுகிரக சக்தியை உலகிற்கு காட்டுவதற்காகவே மிக மிக அரிதாக செய்யப்பட்டன. ஷிரடி சாயி பாபாவும் தமது வாழ்நாளில் 2 தருணங்களில் மரணமடைந்தவரை உயிர்ப்பித்திருக்கிறார். சரித்திரத்தை கூர்ந்து நோக்குவோம். முதல் அற்புதம் சேலுவில் குருகுல வாசம் செய்தபோது நடந்தது. 2ஆம் அற்புதம் பிற்காலத்தில் தம் பக்தனுக்காக அருளப்பட்டது. குருகுல வாச அற்புதத்தை பார்க்கலாம். ஒரு பக்கீரின் மனைவி பாபாவை கோபால்ராவ் தேஷ்முக்கின் ஒப்படைக்க வந்தபோது வந்த சிறுவன்தான் முன் ஜென்மத்தில் கபீர் தாஸ் என்று உணர்ந்து கொண்டார் தேஷ்முக். இது அவர் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அகமதாபாத்தில் இருக்கும் ஸ்வாக்ஷா எனும் ஞானியின் சமாதிக்கு சென்றிருந்த போது கல்லறையிலிருந்து வெளிப்பட்ட செய்தியால் விளைந்த ஞானம். சிறுவன், அதாவது பாபா, தேஷ்முக்கிடம் பற்றுதலுடன் ஒட்டிக்கொண்டான். குருவுக்கோ சிஷ்யனிடம் அபரிமிதமான வாத்சல்யம். பூர்வ ஜென்ம பந்தம் தொடர்ந்தது. ஆண்டுகள் பல உருண்டன. குரு வேங்குசா சிஷ்யன் பாபாவிடம் காட்டிய வாஞ்சை அவரை அண்டி பிழைத்து கொண்டிருந்தவர்களுக்கு முள்ளாக நெருடியது. பொறாமை தீ கொழுந்து விட்டெறிந்தது. அவர்களில் சிலர் கல்லெறிந்து பாபாவை கொன்று விடுவதென்று முடிவெடுத்தனர். ஒரு சாதுர்மாசிய விரதத்தின் போது அஹிம்சை விரதத்தை அனுஷ்டிப்பதற்காக மழைக்காலத்தில் சன்னியாசிகள் 4 மாதங்களுக்கு சஞ்சாரம் ஏதுமில்லாமல் ஒரே இடத்தில் வசிக்கும் விரதம் சாதுர்மாசிய விரதம். குரு வேங்குசா ஒரு தோட்டத்தில் தங்கினார். அதற்காக இளைஞர் பாபா அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். பாபாவை கொல்ல திட்டம் தீட்டிய துஷ்டர்கள் பாபாவை குறிவைத்து செங்கற்களை வீசினர். ஒரு செங்கல் பாபாவின் தலையை நோக்கி பாய்ந்தது. ஆனால் குரு அதை பார்த்துவிட்டார். ஆணையிட்டு அதை அந்தரத்தில் நிறுத்தினார். இன்னொரு துஷ்டன் 2வது செங்கல்லை பாபாவை தாக்குவதற்காக எறிந்தான். குரு வேங்குசா திடீரென்று எழுந்து நின்றார். பறந்து வந்த செங்கல் குருவின் மண்டையை தாக்கியது. ரத்தம் கொட்டியது. பாபாவின் கண்களில் நீர் பெருகுகிறது. பாபா தம் குருவிடம் வேண்டினார், துரதிருஷ்டம் படித்த நான் உங்களுடன் இருப்பதால் தானே உங்களுக்கு இன்னல் விளைகிறது. என்னை இங்கிருந்து அனுப்பிவிடுங்கள். குரு அதை செய்ய மறுத்தார். காயத்திற்கு தம்முடைய உடையிலிருந்தே ஒரு துண்டை கிழித்து கட்டு போட்டு கொண்டார். திடீரென்று அவர் திருவாய் மொழிந்தார். நான் உன்னை விட்டு பிரிய வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது என்பதை நான் உணர்கிறேன். அது நாளை மாலை 4 மணிக்கு நடக்கும். நான் என்னுடைய யோக சக்தியால் நினைக்கும் போது உடலை துறக்கும் சக்தியை பெற்றிருக்கிறேன். செங்கல் ஏற்படுத்தி இருக்கும் காயத்திற்கு இதில் எந்த பங்கும் இல்லை. இவ்வாறு கூறிய பின் குரு தம்முடைய சக்திகளையும் சித்திகளையும் பாபாவுக்கு உரித்தாக்கிவிட்டார். இந்த விவரத்தை இங்கு நிறுத்திவிட்டு நாமும் சம்பந்தப்பட்ட காதைக்கு செல்வோம். தொடர்ச்சியை விரும்பும் வாசகர்கள் 56வது நாமத்தின் விளக்கத்திற்கு செல்லலாம். குரு வேங்குசாவின் தலையை செங்கல் தாக்கிய கணமே அதை எறிந்த தீயோன் உயிரற்று கீழே விழுந்தான். அவன் தோழர்கள் பீதியடைந்தனர். குரு வேங்குசாவின் காலில் விழுந்து தங்கள் சார்பிலும் இறந்து போன தீயோன் சார்பாகவும் மன்னிப்பு கோரி மன்றாடினர். இறந்தவனுக்கு மீண்டும் உயிரிழக்கும்படி குருவிடம் பிரார்த்தனை செய்தனர். குருவோ, இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி என்னிடம் இல்லை, இந்த இளைஞரிடம்தான் இருக்கிறது, இவர் காலை பிடியுங்கள் என்று தெளிவாக கூறினார். துஷ்டர்களும் குருவின் அறிவுரையை ஏற்றுக்கொண்டு அவ்வாறே செய்தனர். பாபா தம் குரு வேங்குசாவின் பாத தோளியை சிறிது எடுத்து பிணத்தின் மேல் வைத்தார். இறந்து போனவன் எழுந்து உட்கார்ந்து மலங்க மலங்க விழித்தான். ஓம் புனருஜ்ஜீவித பிரேதாய நமக. 2வதும் கடைசியானதுமான பிணத்தை உயிர்ப்பித்த அற்புதம் யாருக்காக எப்பொழுது செய்யப்பட்டது என்பதை சம்பந்தப்பட்ட பக்தரின் வாக்குமூல ரூபத்திலேயே பார்க்கலாம். பக்தரின் பெயர் ஜி.கே. ரேகே, ஓய்வு பெற்ற தாசில்தார், இந்தூரில் வாழ்ந்தவர். என் கடைசி மகள் பிரேமாபாயிக்கு 4வது வயதில் ஜுரம் கண்டது. அது மிக தீவிரமடைந்து அவளை எலும்பும் தோளுமுமாக ஆக்கிவிட்டது. மருந்தோ சிகிச்சையோ எதுவும் எந்த பயனையும் அளிக்கவில்லை. சாயி பக்தியான என் மனைவி மகளை காப்பாற்றுமாறு பாபாவிடம் வேண்டினாள். பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த போது முழு விழிப்பு நிலையில் பாபாவின் குரல் அவளுக்கு தெளிவாக கேட்டது.
மூன்றாவது நாளில் எல்லா வேதனைகளையும் நான் எடுத்துச் செல்வேன் என்று. எங்களுக்கு திகைப்பூட்டும் வகையில் மகள் மூன்றாவது நாள் தாயின் மடியில் கிடந்தவாறு இறந்தாள். மனசாவில் இருந்த என் அலுவலகத்திற்கு செய்தி அனுப்பி என்னை உடனே கிளம்பி வீட்டிற்கு வரச் சொன்னாள் என் மனைவி. நான் உடனே புறப்பட்டேன். வீடு வந்து சேர்ந்தேன். என் மகளை பார்த்தேன். அவள் இறந்து விட்டாள் என்பது தெளிவாகியது. என் மனைவி அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். நான் என் மகளின் உடலை கையில் தூக்கி கொண்டு பாபாவின் உதியை கங்கை நீருடன் கலந்து அவளுடைய வாயில் ஊற்றினேன். ஊற்றின நீர் வெளியே வழியவில்லை. மேலும் கொஞ்சம் நீரை அதே போல கொடுத்தேன். மகள் கண்வழித்து பார்த்தாள். அவளுக்கு உயிர் இறந்தது என்பது உறுதியாகியது. அதன் பிறகு அவளுக்கு உதியை நீருடன் கலந்து தினமும் அளித்தோம். 1 மாத காலத்தில் அவள் இழந்த ஆரோக்கியத்தை திரும்ப பெற்றாள். அவள் இப்பொழுது ஆரோக்கியமாகவும் திடகாத்திரமாகவும் இருக்கிறாள். உள்ளூரிலேயே இருக்கும் LRT விடுதி பள்ளியில் தலைமைச் செவிலியராக பணியாற்றி வருகிறாள். பாபா டிவோட்டீஸ் எக்ஸ்பீரியன்சஸ் நம்பர் 37 பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி. பிணத்திற்கு உயிரூட்டும் விஷயத்தில் பாபா என்ன செய்தார் என்பதை கண்டோம். இது சம்பந்தமாக அவருடைய கொள்கை என்னவென்பதையும் பார்க்கலாம். இந்த இறந்து போன பையன் உடலை விடுத்து புது உடலில் புகுந்திருக்கும் உயிரை திருப்பி எடுத்து இப்பிணத்திற்கு உயிரூட்ட என்னால் இயலும். அவ்வாறு செய்யக்கூடாது. ஏனெனில் புது உடல் உயிர் துறக்கும். புது உடல் செய்யக்கூடிய நற்பணி நாசமாகும். பாபாஸ் சார்ட்டர்ஸ் அண்ட் சேயிங்ஸ் 93 பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி. 589வது நாமம். புனர் ஆவருத்தி நாசகாய நமக. மறுபிறவியை ஒழிப்பவருக்கு நமஸ்காரம். 590வது நாமம். புனர் புனர் இக ஆகம்ய பக்தேப்யக சத்கதி பிரதாய நமக. மீண்டும் மீண்டும் இவ்வுலகிற்கு வந்து பக்தர்களுக்கு நற்கதி அளிப்பவருக்கு நமஸ்காரம். அவதார புருஷர் ஈஸ்வரனால் அனுப்பப்படும் மானிட தூதராவார். அவர் ஒரு பெரிய சக்கரவர்த்தியின் பிரதிநிதி போன்றவர். நெடுந்தூரத்திற்கு அப்பால் உள்ள பிரதேசத்தில் கலகம் நிகழும் போது அதை அடக்குவதற்கு தன் பிரதிநிதியை அரசன் அனுப்புவது போல் உலகத்தில் அறவாழ்வு மலினமடையும் போது அங்கு தர்மத்தை பாதுகாத்து அபிவிருத்திக்கு கொண்டு வருவதற்காக ஈஸ்வரன் தன் அவதார புருஷரை அனுப்புகிறான். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். திருமதி தர்கட். பாபா, நீங்கள் எப்பொழுதுமே எங்களுடன் இருக்க மாட்டீர்களா என பாபாவை பார்த்து கேட்கிறார். அதற்கு பாபா, ஹலோ, எத்தனை ஜன்மங்களில் நான் ஏற்கனவே உங்களுடன் இருந்திருக்கிறேன். நாம் மறுபடியும் மறுபடியும் சந்திப்போம். நான் என் குழந்தைகளை இரவு பகல் பாராது காத்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு பைசாவுக்கும் அல்லாவிடம் கணக்கு காட்ட வேண்டும். பாபாஸ் சார்ட்டர்ஸ் அண்ட் சேயிங்ஸ் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி. இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।